அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஏராளமான செய்திகளை, பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. மின் கொள்வனவுக்கு அதானியுடன் ஒப்பந்தம், 20 ஆண்டுகளுக்கு பெறுவதற்கு திட்டம். மன்னார் பூநகரியில் காற்றாலை மின் நிலையங்கள். மனோஜ் சித்ராவின் செய்தி வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. மன்னார் மற்றும் பூநகரியில் 484 மெகாவால்ட் காற்றாலை மின் நிலையங்களை மேம்படுத்துவதற்காக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துடன் 20 ஆண்டு கால மின் கொள்முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்தியாவின் MS அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்தினால் மன்னார் மற்றும் பூநகரியில் பிரதேசங்களில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு கடந்த 2022 மார்ச் 7ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்திலே அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதற்கமைய குறித்த கம்பெனியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கருத்திட்ட முன்மொழிவை மதிப்பீடு செய்வதற்காக அமைச்சரவையால் பேச்சுவார்த்தை உடன்பாட்டு குழு நியமிக்கப்பட்டது. குறித்த குழுவில் பரிந்துரைக்கு பிரகாரம் உத்தேச கருத்திட்டத்தின் கீழ் உற்பத்தி செய்யப்படும் மின் அலகு ஒன்றுக்கு $8.26 பெறுமதியில், அதாவது உண்மையான வெளிநாட்டு செலாவணி விகிதத்தன்மையை இலங்கை ரூபாவில் செலுத்துவதற்கு இறுதி கட்டணமாக அங்கீகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 20 வருடங்களுக்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கு விலைமனு கோரலை அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் சமர்ப்பித்த யோசனைக்கு நேற்று முன்தினம் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அதாவது 20 வருடங்களுக்கு அதானியிடமிருந்து இதை பெறப்போகின்றார்கள். இது தொடர்பில் தனது ட்விட்டர் இப்போ இல்லை, இன்னும் ட்விட்டர் என்று தான் இந்த பத்திரிகைகள் பாவித்து கொண்டு இருக்கிறாங்க. எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ள மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ஒரு மின் அலகுக்கு $8.26 என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நிறைவு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய நாணய மாற்று விகிதத்தன்மைக்கு $1 300 அதற்கமைய அதானி நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட உள்ள ஒப்பந்தத்திற்கமைய ஒரு மின் அலகு உற்பத்திக்கான செலவு $24.78 ஆனால் தற்போதைய சராசரி மின் அலகொன்றுக்கான உற்பத்தி செலவு $39.02 என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது அதானி கிட்ட இருந்து நாங்கள் பெறும்போது அதற்கமைய அதானி நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட உள்ள ஒப்பந்தத்திற்கமைய ஒரு யூனிட்டுக்கு $24 தான் முடியுது. ஆனால் தற்போது சராசரி மின் அலகொன்றுக்கு உற்பத்தி செலவு $39 நாங்கள் செலுத்தி கொண்டு வருகின்றோம். இது கொஞ்சம் லாபமாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் சொல்கிறார். ஆனால் காஞ்சன விஜயசேகரவின் அதிரடியான ஒரு நடவடிக்கையால் கட்டணம் செலுத்தாத 10 லட்சம் மின்சார இணைப்புகள் துண்டிப்பு என்ற செய்தி தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. சிவப்பு எச்சரிக்கை விடுத்தும் செயற்படாததால் தீர்மானம், ரெட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டும் கட்டணங்கள் செலுத்தப்படவில்லை. அது தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையில் இதே செய்தி இவ்வாறு காஞ்சன விஜயசேகரவின் செய்தி வெளியாக இருந்தது. சரி அந்த செய்தியையும் பார்ப்போம். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி வெளியாகின்றது. உள்ளக பொறிமுறை மூலம் ஒருபோதும் தீர்வு கிடைக்காது, சுமந்திரன் MP சொல்றார். உள்ளக பொறிமுறை மூலம் ஒருபோதும் தீர்வு கிடைக்காது, ரோம் சட்டத்திற்கு அமைய அரசாங்கம் செயற்பட வேண்டும், சபையில் சுமந்திரன் MP வலியுறுத்தல். உள்ளக பொறிமுறை ஊடாக எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது என்பதற்கு நிறைவடைய உள்ள 15 ஆண்டு கால நடவடிக்கைகள் சிறந்த எடுத்துக்காட்டாகும். சமர்ப்பிக்கப்பட்ட ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் கிடப்பில் போட்டுவிட்டு புதிதாக நல்லிணக்க செயலணியை அமைப்பதாக கூறுவது கண் துடைப்பு நடவடிக்கையாகும். இதனை நாங்கள் எதிர்க்கின்றோம். நிரந்தர தீர்வில்லாமல் நல்லிணக்கத்தை அடைய முடியாது. ஆகவே இலங்கை அரசாங்கம் ரோம் சட்டத்திற்கு அமைய வாசிப்போம். இன்னும் இருக்கிறது, நிறைய இருக்கிறது.
ஆம், ரோம் சட்டத்திற்கு அமைய செயற்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். யுத்தம் நிறைவடைந்து இந்த மாதத்துடன் 15 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த நேரத்தில், அதாவது நேற்று சொல்கின்றார், இன்று பாராளுமன்றத்தில் வெளிவிவகார அமைச்சரின் தலைமையில் நல்லிணக்கத்துக்காக செயலணி தொடர்பாக அரசாங்கம் முன்மொழியும் சட்டமூலம் குறித்து கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட சில விடயங்களை இந்த சபையில் பதிவு செய்வது அத்தியாவசியமானதாகும். யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் விசேடமாகவும் மற்றும் யுத்த காலம் முழுவதும் பலவிதமான அத்துமீறல்கள் நடந்துள்ளன. உலகத்தில் நடக்கும் எந்த ஒரு யுத்தமும் சுத்தமானது கிடையாது. சுத்தமான யுத்தம் ஆயுத போரில் அத்துமீறல்கள் நடந்தே ஆகும். ஆனால் அவ்வாறாக நடக்கும் போது அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு பொறுப்பு உள்ளது. அதாவது அத்துமீறல்கள் தொடர்பில் விசாரிப்பதற்கும் விசேடமாக காணாமலாக்கப்பட்டவர்கள் விடயத்தில் என்ன நடந்தது, யார் இதற்கு பொறுப்பு, அவர்கள் உயிருடன் இருக்கின்றனரா இல்லையா என்ற விவரங்கள் உறவினர்களுக்கு தெளிவுபடுத்துவதும் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதும் அரசாங்கத்தின் பொறுப்பாகும். காணாமலாக்கப்படுவது பலரால் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் சாட்சியங்களின் அடிப்படையில் கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழுவுக்கும் முன்னால் வழங்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இறுதி 2 நாட்களில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் அரச படையினரிடம் சரணடைந்தனர் என்று அரசாங்கம் நியமித்த ஆணைக்குழுவினரே கூறியிருக்கின்றார்கள். அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச படைகளிடம் சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். உண்மையை கண்டறிவதாக குறிப்பிட்டு கொண்டு பல ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. கற்றுக்கொண்ட பாடங்களும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழு, உதலகம ஆணைக்குழு, பரணகம ஆணைக்குழு போன்றவற்றில் பலவிதமான விடயங்களை எடுத்து சொல்லப்பட்டும் முன்மொழிவுகள் உள்ளன. எந்த முன்மொழிவும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆணைக்குழுக்களின் முன்மொழிவுகளையும் தீர்மானங்களையும் ஆராய்வதற்காக பிரிதொரு குழு என்பன நியமிக்கப்பட்டன. அதன் முன்மொழிவுகளும் உள்ளன. இவை எவற்றையும் நடைமுறைப்படுத்தவில்லை. இவை அரசாங்கத்தின் ஆணைக்குழுக்களாகும். இவற்றின் முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்தாது தற்போது இன்னொரு நல்லிணக்கத்திற்காக செயற்படுத்தப்படும் செயலணி ஒன்று பிரேரிக்கப்பட்டுள்ளது. இவை எங்கள் மக்கள் மத்தியில் எந்தவிதமான நம்பிக்கையையும் கொடுப்பதாக இல்லை என்று சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணை அறிக்கை 2015ஆம் ஆண்டு நவம்பரில் வெளியிடப்பட்டது. அது ஒரு சர்வதேச விசாரணை அறிக்கை. அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற பொறிமுறை வேண்டும், குற்றச்சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். அது செய்யப்படவில்லை. அத்துடன் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வின்றி எந்தவித நல்லிணக்கமும் ஏற்படாது. கடந்த ஆட்சி காலத்தில் நிரந்தர அரசியல் தீர்வை நோக்கி புதிய அரசியல் அமைப்பு செய்யும் பணியை செய்தோம். அதுவும் நிறைவேறாது, அந்தரத்தில் விடப்பட்டது என்று சுமந்திரன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே கூறியிருந்தார். எத்தனை ஆணைக்குழுக்கள் அமைத்தும் ஒரு பலனும் இல்லை, எதுவுமே நடக்கவில்லை என்று வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். இவ்வருடம் வளர்ச்சி 3% பதிவாகும். மறுசீரமைப்பு பின்னடைவுகள் மீட்சியில் சிக்கலை ஏற்படுத்தும் எச்சரிக்கிறது மத்திய வங்கி. ஆனால் மத்திய வங்கி இதெல்லாம் சொல்லுவாங்க. மிக பாரிய அளவிலான மத்திய வங்கி நட்டமடைந்துள்ளது. 174 பில்லியன் ரூபாய் கடந்த வருடம் நட்டத்தை சந்தித்த மத்திய வங்கி ஊழியர்களுக்கு மட்டும் சம்பளம் அதிகரிப்பு எப்படி வழங்கப்படுகின்றது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வருடம் வளர்ச்சி 3% பதிவாகும். மறுசீரமைப்பு பின்னடைவுகள் மீட்சியில் சிக்கலை ஏற்படுத்தும் எச்சரிக்கிறது மத்திய வங்கி. நாட்டில் இவ்வாண்டு இறுதியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 3%, ஆண்டுக்கான சராசரி பணவீக்கம் 5% பதிவாகும் என எதிர்வு கூறியிருக்கும் இலங்கை மத்திய வங்கி, இருப்பினும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்பு செயல்முறைகளில் ஏற்படக்கூடிய தடைகள் பொருளாதார மீட்சி மற்றும் வளர்ச்சியில் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கின்றது. அதேபோன்று கடந்த ஆண்டு ஊழியர் சேமலாப நிதி மீதியில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு பலரும் தமக்குரிய நிதியை மீள பெற்றுக்கொண்டமையே காரணமாக அமைந்ததாக சுட்டிக்காட்டியிருக்கும் மத்திய வங்கி என்ன சொல்றாங்க? மத்திய வங்கி இவங்க தான் சம்பளத்தை அதிகரித்து கொண்டவர்கள். இவ்வருடம் அந்நிதியத்துக்கான பங்களிப்பு மீண்டும் உயர்வடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இப்படி இருக்கும்போது மத்திய வங்கியின் செயற்பாடுகள் உரிய அதிகாரிகளை கோப் மற்றும் நிதி குழுவுக்கு அழைக்க தீர்மானம். சபை முதல்வர் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றது. அதாவது
மத்திய வங்கி கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு மட்டும் 174 பில்லியன் ரூபாய் நட்டமாம். லாபம் இல்லை, நட்டமாம். ஆனால் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் தங்களுடைய சம்பளத்தை அதிகரித்து கொண்டார்கள். இந்த உதயகம்மன் பில, விமல் வீரவன்ஸ் ஆகியோர் சொல்வதெல்லாம் தவறு, அவங்க சொல்வதெல்லாம் அரசியல் நோக்கம், இப்படியெல்லாம் நாங்கள் பார்ப்பதை விட அவங்க சொல்லக்கூடிய சில விடயங்கள் உண்மையாகவும் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களுமாக இருக்கலாம். மத்திய வங்கி நட்டத்தில் செல்கின்றது, ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு, அங்கே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு, அங்கே நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படுகின்றது என்று அவர் கேட்கின்றார். எனவே மத்திய வங்கியில் இருக்கக்கூடிய அத்தனை உயர் அதிகாரிகளும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கேட்டிருந்தார். உண்மைதானே, ஒரு நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனத்தில் எப்படி, இப்போ ஒரு கடையே எடுத்துக்கொள்ளுங்க, அந்த கடையில் ஒரு ஆண்டு இறுதியில் வருமானம் வந்தால்தான் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குவாங்க. அந்த நிறுவனத்திற்கு வருமானமே இல்லாமல் எங்கிருந்து போனஸ் வழங்குவது, எங்கிருந்து சிறப்பு கொடுப்பன வழங்குவது? ஆனால் மத்திய வங்கியில் மட்டும் அப்படி இல்லை. அங்கே நட்டத்தில் மத்திய வங்கி நட்டத்தில் சென்றாலும் அங்கே இருப்பவர்களுக்கு சம்பள அதிகரிப்பு, சாதாரண சம்பள அதிகரிப்பு இல்லை, 170% சம்பள அதிகரிப்பு, 170. சரி, புலம்பெயர் இந்தியர்களே எமது நாட்டின் முக்கிய தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சொல்றார். இலங்கை உள்ளடங்களாக உலகெங்கிலும் பறந்துபட்டு வாழும் புலம்பெயர் இந்தியர்களே இந்திய தேசத்தின் மிக முக்கிய தூதுவர்கள் ஆவர். இன்றளவில் உலகளாவிய ரீதியில் இந்தியா குறித்து கட்டியெழுப்பப்பட்டுள்ள பிம்பமானது உங்களது, அதாவது புலம்பெயர் இந்தியர்கள் செயற்பாடுகளையே அடிப்படையாக கொண்டதாக அமைகின்றது. அதேவேளை புலம்பெயர் இந்தியர்களின் நலன்களை உறுதிப்படுத்துவதில் இந்திய அரசாங்கம் அரசியல் ரீதியான தன்முனைப்பை கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம், வீரகேசரி பத்திரிகையின் 8ஆம் பக்கத்திலே என்ன சொல்லியிருக்கிறார் சந்தோஷ் ஜா. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகராக அண்மையில் பொறுப்பேற்றுக் கொண்ட சந்தோஷ் ஜாவை கௌரவிக்கும் வகையில் கோபியோ அமைப்பினால் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் அவர் பேசும்போது தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வில் வீரகேசரி பத்திரிகையின் நிர்வாக இயக்குனர் குமார் நடேசன் அவர்களும் பேசியிருக்கிறார். அவர்தான் இந்த கோபியோ அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார். குமார் நடேசன் அவர்கள், அவர்தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குனர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்திய வம்சாவளியினரின் இலங்கை வருகையை ஆவணப்படுத்துவதற்கு இந்தியா உதவ வேண்டும். விருந்துபசார நிகழ்வில் கோபியோ அமைப்பின் தலைவர் குமார் நடேசன் சொல்லியிருக்கிறார். இந்திய வம்சாவளியினர் இலங்கை உள்ளடங்களாக உலக நாடுகள் எங்கிலும் பல உயர் பதவிகளை வகிப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் கோபியோ அமைப்பின் தலைவர் குமார் நடேசன், சுமார் 250 வருடங்களுக்கு முன்னர் இந்தியர்கள் தொழில் வல்லுநர்களாகவோ, வர்த்தகர்களாகவோ, வங்கியாளர்களாகவோ, தேயிலை தோட்ட தொழிலாளர்களாகவோ இலங்கையை வந்தடைந்தமை தொடர்பான வரலாற்று ஆவணம் ஒன்றை எதிர்வரும் காலத்தில் உருவாக்குவதற்கு இந்தியா உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். உண்மைதான், அதெல்லாம் ஒரு வரலாற்று ஆவணமாக நீங்கள் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா சில நேரம் இங்கு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் இந்த நாட்டிலையா இருக்கிறீங்க போன்ற கேள்விகளை கேட்கும்போது இந்திய வம்சாவளியினருக்கு ஒரு மன உளைச்சலாக இருக்கின்றது. இப்படி ஒரு வரலாற்று ஆவணத்தை காட்டுங்கள். எப்பொழுது வந்தார்கள், எப்பொழுது இலங்கைக்கு வந்து சேர்ந்தார்கள், இலங்கையிலே இவர்களுக்கு வழங்கப்பட்ட வசதிகள் என்னென்ன, இன்னும் இலங்கையிலே 200 வருடங்களாக அடிமைகளாக இருக்கின்றார்களா? அடிமைகளாக இருக்கின்றார்களா? மலையகத்திலே 200 வருடங்களாக இன்னும் அடிமைகளாக இருப்பவர்கள் யார்? லண்டன்லேருந்து வந்தவங்களா? இல்லை. இப்படியான விஷயங்கள் இருக்கிறது நிறைய. இந்த விசா பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தாலும் கூட இன்னும் அந்த விசா பிரச்சனை முடிந்த மாதிரி இல்லை. ஆன்லைன் அல்லது ஆன் அரைவல் விசா, இந்த ஆன் அரைவல் விசா தான் நேற்று பாராளுமன்றத்திலேயும் சூடு பிடித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த விசா
ஆன் அரைவல் விசா அதிகரிப்பினால் 1800 கோடி ரூபாய் மோசடி இடம்பெறும் என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக சம்பிக்க ரணவக சொல்கிறார். என்ன சொல்றார்? புதிய விசா முறைமை ஊடாக வருடாந்தம் 1800 கோடி ரூபாய் மோசடி இடம்பெறும். கடந்த வருடம் வங்கிகள் அறவிடாத மொத்த கடன் 7,38,700 கோடி ரூபாய் என்கிறார் சம்பிக்க. நான் இந்த தினக்குரல் பத்திரிகையை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வீரகேசரி பத்திரிகையில் இருக்கக்கூடிய படத்தை எங்களுடைய தயாரிப்பாளர் காட்டியிருக்கிறார். சரி, விசா முறையில் 1800 கோடி ரூபாய் மோசடி இடம்பெறும் அபாயம், பின்னணியில் இருப்பவர் யார்? சம்பிக்க ரணவக்க கேள்வி. புதிய விசா முறைமை ஊடாக வருடாந்தம் சுமார் 1800 கோடி ரூபாய் மோசடி செய்யப்படும் என்று மதிப்பிடப்படுகின்றதாகவே இதனை அலட்சியப்படுத்த முடியாது. வெளிநாட்டு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பின் பின்னணியில் யார் உள்ளார்கள் என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பிக்க ரணவக சொல்றார். இந்த சம்பிக்க ரணவக இப்பொழுது தனி கட்சியின் தலைவராக இருக்கிறார். ஐக்கிய குடியரசு முன்னணி, ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவராக இருக்கிறார். டெய்லி காலையிலேயே அவங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் மெசேஜ் அனுப்பிடுவாங்க என்னென்ன செய்திகள் இருக்குன்னு சொல்லி. அவங்கள்தான் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. சரி, பரவாயில்ல, நாங்கள் பார்ப்போம். நாட்டின் மொத்த சனத்தொகையில் சுமார் 10 பேர் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையில் சேவையில் ஈடுபடுகிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், கோவிட் பெருந்தொற்று மற்றும் பொருளாதார பாதிப்பு ஆகிய காரணிகளால் சிறு மற்றும் நடுத்தர தொழிற்துறையினர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொத்த ஊழியர் படையில் சுமார் 6000 பேர் தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ளனர். 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 12% காணப்பட்ட ஏழ்மை தற்போது 26% உயர்வடைந்துள்ளது. பொருளாதார பாதிப்பால் வங்கி கட்டமைப்பு மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. 2023-31ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மாத்திரம் வங்கிகள் அறவிடாத மொத்த கடன் 7,387 பில்லியன் ரூபாவாக காணப்படுகிறது. இது வங்கி கடன்களில் 12% காணப்படுகின்றது. இந்தியாவில் அறவிடாத வங்கி கடன் 6.5%, பங்களாதேஷில் 8%, பாகிஸ்தானில் 7.3% காணப்படுகிறது. வங்கி கட்டமைப்பில் அறவிடப்பட முடியாத கடன் 3% கட்டிலும் உயர்வடையும் போது அது வங்கி கட்டமைப்புக்கு ஆரோக்கியமானதாக அமையாது. இலங்கை வங்கியின் அறவிடா கடன் 336 பில்லியன் ரூபாவாகவும், மக்கள் வங்கியின் அறவிடா கடன் 280 பில்லியன் ரூபாவாகவும் காணப்படுகின்றது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் மின்சார சபை ஆகிய அரச நிறுவனங்கள் பெற்றுக்கொண்ட கடன்கள் மீள அறவிடாததால் அரச வங்கிகள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளன. இலங்கை வங்கி 336 பில்லியன் ரூபாய் இன்னும் கடன்களை அறவிடவில்லையாம். மக்கள் வங்கி 280 பில்லியன் ரூபாய் கடன்கள் வைத்திருக்கிறார். எங்களை மாதிரி சாதாரண மக்கள், ஏழை மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள எங்களை போன்ற மக்களுக்கு உடனடியாக ஒரு கடன் கொடுக்காவிட்டால் வீட்டுக்கு கால் செய்து எப்போ தரப்போறீங்க, இல்லாட்டி நாங்கள் பிணையாக வைத்த எங்களுடைய காணி உறுதி பத்திரத்தையோ நகையையோ எடுத்துக்கொள்வார்கள். இது பாரிய அளவிலான நிறுவனங்களிடம் அவர்கள் அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்த கடன்களை அவர்களால் பெற முடியாது. காரணம், அவர்கள் நிறுவனத்தின் கதவுகளை போய் தட்டும்போது அந்த நிறுவன உயர் அதிகாரிகளாலும் அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர்களாலும் மேலிடங்களுக்கு ஒரே ஒரு கால் தான் பேசுவாங்க. அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் வந்திருக்காங்க, இப்ப தர முடியாதுன்னு சொல்லுங்க. இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனால் எங்களை போன்ற சாதாரண குடிமக்களுக்கு கொடுக்கும் கடன்களை எப்படியாவது பெற்று விடுவார்கள். சரி, இன்னும் ஏராளமான செய்திகள் காத்திருக்கின்றது. ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. அண்மையில் சிரேஷ்ட உறுப்பினர்களில் ஒருவரும் முக்கியமானவர் ஜேவிபியின் லால்காந்த் அண்மையில் ஒரு நிகழ்வு ஒன்றில் பேசும்போது, ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்லிவிட்டார், எங்களது ஆட்சி வந்தால், நாங்கள் ஆட்சி அமைத்தால் நீதியை உருவாக்கும் அல்லது நீதியை நடைமுறைப்படுத்தும் உரிமையை அந்தந்த கிராமத்து மக்களுக்கு வழங்குவோம் என்று சொல்லிவிட்டார். அது எப்படி ஐயா நீங்கள் சொல்லலாம்?
ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கின்றது என்றாலும் நீதியை கையில் எடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா கட்சிகளும் அந்த வார்த்தைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. நீதிமன்றத்தின் அதிகார செயற்படுத்தலை கட்சியின் உறுப்பினர்களுக்கு வழங்குவதாய் லால் காந்தவின் கூற்று தொடர்பில் ஆளும் எதிர்த்தரப்பு சபையில் தர்க்கம். போலீஸ் மற்றும் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை தமது ஆட்சியில் தமது கட்சியின் உறுப்பினர்களுக்கு வழங்குவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளதை அக்கட்சியின் உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய ஏற்றுக்கொள்வாரா என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க சபையில் கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து சபையில் நேற்று அமளி துமிழி ஏற்பட்டது. கேட்டிருக்காங்க, அதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? கட்சி உறுப்பினர்களிடம் அதிகாரத்தை எப்படி வழங்க முடியும்? நீதிமன்றத்தின் அதிகாரங்களை, அதிகார செயற்படுத்தலை. மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாடுகள் தொடர்பில் நாட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணியின் கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தமது ஆட்சியில் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை செயற்படுத்தும் அதிகாரத்தை தமது கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்குவதாக குறிப்பிட்டார். 71, 88, 89 மற்றும் 2022 ஆகிய காலப்பகுதிகளில் மக்கள் விடுதலை முன்னணி செயற்பட்ட விதம் நினைவுக்கு வருகின்றது. காட்டு மிராண்டித்தனமான அரசு அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சிக்கு இவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குவதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று ஷெஹான் சேமசிங்க தெரிவிக்கிறார். சில ஆண்டுகளை ஞாபகப்படுத்துகிறார். இல்லை, நிறைய பேர் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 71 ஞாபகம் இருக்கலாம், 88 ஞாபகம் இருக்கலாம், 89 ஞாபகம் இருக்கலாம், 2022 ஞாபகம் இருக்கலாம். அப்படிப்பட்ட வருடங்களை நாங்கள் யாருமே எதையுமே மறந்து விடப் போவதில்லை. அவ்வப்போது அவை எங்கள் நினைவுகளில் வந்து செல்லும். சரி, வெப்ப பக்கவாதம் காரணமாக கடந்த வாரம் 4 மரணம். சிவசாந்தனின் செய்தி. அதிக வெப்பத்தினால் ஏற்பட்ட வெப்ப பக்கவாதம் ஈட் ஸ்ட்ரோக் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை விடுதியில் கடந்த வாரத்தில் மாத்திரம் 4 முதல் 5 வரையான இறப்புகள் பதிவாகியுள்ளதென வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்படுவதாவது, இந்த வெப்ப பக்கவாதம் தற்பொழுது அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக உடலின் வெப்பநிலை அதிகரித்து பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. வெப்ப பக்கவாதம் மூலம் எமது விடுதிகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த பல நோயாளிகளை இழந்திருக்கிறோம். இனி வரும் காலங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே வெப்பநிலை அதிகரிப்பை தடுக்கும் நோக்கில் அதிகளவான மரங்களை நட வேண்டும். பாலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் பாவனையை தவிர்க்க வேண்டும். பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் பாவனைகளின் அதிகரிப்பு மற்றும் அதிகளவிலான மரங்கள் அழிப்பு என்பனவற்றின் மூலம் தான் தற்பொழுது வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது. எனவே மக்கள் அனைவரும் வீட்டுக்கு வீடு மரங்களை நட்டு சுற்றாடலை குளிர்மையாக வைத்திருக்க வேண்டும். அதிக நீர் மற்றும் குளிர்மையான பானங்களை அருந்த வேண்டும். கடந்த 2 வாரங்களில் வெப்ப பக்கவாதம் காரணமாக எமது நோயாளர் விடுதிகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த 4 தொடக்கம் 5 நோயாளிகளை இழந்திருக்கின்றோம். இந்த நோய் வராமல் இருப்பதற்கு அதிக நீரை அருந்த வேண்டும். வீட்டில் உள்ள வயோதிபர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு போதிய நீர் ஆகாரங்களை வழங்க வேண்டும். தர்பூசணி, வெள்ளரி பழம், தோடம்பழம் போன்ற பழங்களை கூடுதலாக உண்ண கொடுக்க வேண்டும். நான் நேற்றும் கூட இந்த சிங்கள பத்திரிகையான தினமின பத்திரிகையில் வந்திருந்த ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தேன். இந்த பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள் அதிகமாக நீர் அருந்துங்கள் என்று லேடி ரிஜ்வே வைத்தியசாலையின் சிரேஷ்ட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்திருந்த செய்தியை நேற்றைய தினம் நான் உங்களுக்கு தெரிவித்திருந்தேன். அதை எனது சமூக வலைத்தளங்களிலும் அதே போன்று ஸ்டார் தமிழின் ஃபேஸ்புக் பக்கத்திலும் அதை பதிவிட்டிருந்தேன். பார்ப்போம். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்த செய்திக்கு போகின்றோம். நேற்று விசேட கூட்டம் ஒன்று நடந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கூட்டமாக அந்த கூட்டம் இருந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் நிறுவனருமான பசில் ராஜபக்ச அனைவரையும் அழைத்திருந்தார். ஒக்கமெண்டோனே என்று சொல்லியிருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று தினம் வந்திருந்தார்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றது என்று அறிவிக்கப்படுது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச கட்சியின் தலைவராக அவர் வெளியே வரும்போது ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், சரி, இன்றைய கூட்டத்தில் முடிவு செய்து விட்டீங்களா, உங்களது ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்று கேட்டதற்கு
மொட்டின் வேட்பாளர் தெரிவுக்கு நாள் இருக்கிறது. மஹிந்த நல்ல தீர்மானம் எடுப்பார் என்று கட்சியில் உள்ள ஏனையவர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்னும் நாள் இருக்கின்றது. நாமல் ராஜபக்ச வெளியே வந்தார். ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், மொட்டின் ஜனாதிபதி வேட்பாளர் நீங்களாமே உண்மையா? அதுக்கு அவர் நல்ல ஒரு பதில் ஒன்று சொன்னார். ஒபத்துமன்ல தம ஏக கியான்னே என்று. கட்சி சொல்ல இல்லை, இந்த ஊடகங்கள் தான் சொல்லி கொண்டிருக்கின்றது நான் தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்று அவர் அதற்கு பதிலடி கொடுத்தார். இன்னும் காலம் இருக்கின்றது, நாங்கள் காலம் வரும்போது சொல்வோம் என்று தெரிவித்திருந்தார். இருப்பினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதியிடம் கோரி வருகிறது, முதலிலே பொது தேர்தலை நடத்துங்கள், ஜனாதிபதி தேர்தலை பிறகு நடத்தலாம் என்று. ஆனால் திட்டவட்டமாக ஆளும் தரப்பின் பிரதம கொறடா அறிவித்திருக்கிறார், ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தப்படும். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை தவிர வேறு எந்த தேர்தலும் இவ்வருடம் இடம்பெறாது. ஜனாதிபதி தேர்தல் குறித்து மாத்திரமே அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என ஆளும் தரப்பின் பிரதம கொறடாவும் வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கிறார். பிரசன்ன ரணதுங்க சொல்றாரு, இனி எந்த தேர்தலும் இந்த வருடத்தில் இல்லை, ஜனாதிபதி தேர்தல் மட்டுமே. பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதுதான் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளுக்கு நிதி வழங்க முடியாது என அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் அரசாங்கம் பரவலாக்கப்பட்ட நிதியின் கீழ் 2023-12-23 அன்று ஒரு சுற்றறிக்கையில் வெளியிட்டுள்ளது. அதன் பிரிவு 8.3 படி இந்த அபிவிருத்தி திட்டங்களை ஜூலை 31க்குள் முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. எப்படி இப்படி முடிகிறது என்ற கேள்வியை தயாசிறி ஜெயசேகர் எழுப்பியிருக்கிறார். அதற்கு பதில் தரும் விதமாகத்தான் பிரசன்ன ரணதுங்க சொல்லியிருக்கிறார், ஜனாதிபதி தேர்தல் தான் நடக்கும், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் வேறு எந்த தேர்தலும் நடக்காது என்று திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகம் உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்கின்றது என்று. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கொழும்பு டார்லி வீதியில் இருக்கின்றது. டார்லி வீதியில் இருக்கக்கூடிய ஐட் பார்க் மைதானத்துக்கு முன்பாக இருக்கிறது. எனவே அந்த கட்சியின் அலுவலகத்திற்கு, தலைமை அலுவலகத்திற்கு 5 வருடத்திற்கு பிறகு நேற்று முன்தினம் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வந்தார். வந்து அவர் நியமித்த கட்சியின் பதில் தலைவரான நிமால் சிறிபால் டி சில்வா, அதே போன்று துமிந்த திசாநாயக்க ஆகியோர் வந்திருந்தார். இப்படி இருக்கும்போது நீதி, சிறைச்சாலைகள், அரசியல் அமைப்பு, மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை கட்சியின் தலைவராக, பதில் தலைவராக நியமித்தமையை தொடர்பாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தரப்பினர் மனு ஒன்றை தாக்கல் செய்தார்கள். அது சட்ட விரோதமானது என்று, அல்லது அவருக்கு அந்த பதவியை வைக்க முடியாது என்று. எனவே அதை நிராகரிக்க கோரி அவர் சமர்ப்பித்த மனுவும் நேற்றைய தினம் நிராகரிப்பு செய்யப்பட்டது. விஜயதாசவின் மனு நிராகரிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தவிசாளராக தான் செயற்படுகின்றமையை தடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவுக்கு எதிராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தவிசாளராக செயற்படுவதற்கு இடைக்கால தடை விதித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனு தொடர்பில் இடைக்கால தடை விதிப்பதா இல்லையா என்ற தீர்மானத்தை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று அறிவிக்க இருந்தது. இதற்கமைய குறித்த மனு மீதான விசாரணை நேற்று செவ்வாய்க்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சமர்கோன் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னடா திடீர்னு அந்த செய்தியிலிருந்து நான் ஓடி வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? ஒரு கட்சி என்றால் அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு தலைவன் இருக்கணும். இது 3-4 தலைவர்னா இன்றைக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, நாளை காலையில் அந்த தலைவரை மாற்றிட்டு அதற்கு ஒரு பதில் தலைவர் வந்துடுவார். சரி, அப்படி இருக்கும்போது இன்றைய தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. புதிதாக 3000 தாதியர்களை இணைக்க அரசு நடவடிக்கை. அமைச்சர் ரமேஷ் பத்திரன சபையில் தெரிவிப்பு. ரமேஷ் பத்திரன சொல்றார், அரசாங்க வைத்தியசாலைகளில் நிலவும் தாதியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக 3000 தாதியர்களை புதிதாக இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்தார். எல்லாம் இருக்கட்டும், டிஜிட்டலை பற்றி பேசுகிறோம். ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக பேசுகிறோம். 2048 இலங்கை மிகப்பெரிய தொழில்நுட்ப நாடாக ஆக்குவோம் என்று பேசுகிறோம்.
எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வகுப்பறையாக சென்று 10,126 அரச பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நடக்குது. இதில் வேற இராஜாங்க கல்வி அமைச்சராக ஒரு தமிழர், பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் இருக்கிறார். கேபினட் அமைச்சராக மிக முக்கியமான ஒரு அமைச்சர் பதவியிலே ஜீவன் தொண்டமான் இருக்கிறார். என்ன பலன்? இந்த செய்தியை பாருங்க, இந்த படத்தை பாருங்க. நான் இதை பார்க்க நினைச்சேன், இதை வாசிக்க முதல்ல இது ஒரு போலீஸ் சோதனை சாவடி இல்லை. டிஜிட்டல் யுகே தகரங் மடுவக வாணிஜ்ய ஏக்ககையா. டிஜிட்டல் யுகத்தில் தகரங்களால் ஆன ஒரு கூடாரத்துக்குள் வர்த்தக பிரிவு மாணவர்கள் படிக்கின்றார்கள். இது எங்கு இருக்கின்றது? பதுளையில் இருக்கிறது. ராஜாங்க கல்வி அமைச்சருக்கு இன்று காலை இந்த படத்தை அனுப்பினேன். என்னுடைய ஃபேஸ்புக்கில் மெசஞ்சர் மூலமாக இந்த படத்தை அவருக்கு அனுப்பி கேட்டேன், இந்த செய்தி உண்மையா என்று. இதுவரைக்கும் அவர் பதில் தரவில்லை. நான் இந்த நிகழ்ச்சி முடிந்து சென்று பார்க்கிறேன் அவர் பதில் தந்திருக்கிறாரா இல்லையா என்று. பாருங்கள், பதுளை மாவட்டத்திலே இந்த பாடசாலை இருக்கிறது. கூடாரத்திலே மாணவர்கள், வர்த்தக பிரிவு மாணவர்கள் படிக்கிறார்கள். බදුල්ල කෙල්බැද්දේ වත්ත අංක 1 දෙමළ විද්‍යාලයේ ගොඩනැගිලි පාසුකම් නොමැතිකම හේතුවෙන් එයි වාණිජ අංශයේ සිසුන් කුඩා තගරන් මඩුවක දුෂ්කරතා මධ්‍යයෙන් අධ්‍යාපන කටයුතු කරන අයුරු හාලියල විජේරත්න රත්නායකගේ ඡායා රූපය என்ற செய்தி வந்திருக்கின்றது. பதுல்ல தெல்பெத்தே வத்த இலக்கம் 1 தமிழ் பாடசாலையில் கட்டிடங்கள் இல்லாத காரணத்தினால் தகரங்களால் மூடப்பட்ட ஒரு கூடாரத்திலே வர்த்தக மாணவர்கள் வர்த்தக பாடத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். பெரிய டிஜிட்டலை பற்றி பேசுகிறோம், பெரிய நாட்டு வளர்ச்சி அடையணும் என்று பேசுகிறோம். எதிர்காலத்தில் அவங்க தான் இந்த நாட்டுக்கு தலைவர்களாக வரப்போகிறாங்க. இப்பொழுது இருக்கிறவங்கெல்லாம் போக வேண்டியது தான். இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் இவங்கள் தான் இந்த நாட்டினுடைய தலைவர்களாகவும் இந்த நாட்டிலே தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் வரப்போகிறாங்க. முதல்ல இவங்களுக்கு என்ன நாங்கள் பதில் சொல்ல போகின்றோம்? இப்படியே தகரத்திலே அவங்க இருக்கட்டுமா? கோடி 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 கோடியாக கொண்டு போய் கொட்டுறோம். நான் எங்கே கொட்டுறோம் என்று சொல்ல இல்லை, கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டுறோம். அதை கொட்டிட்டு நாங்கள் பத்திரிகைகளில் முழு பக்கத்திலே விளம்பரம் போடுறோம், இங்கே கோடி கோடியாக கொடுத்திருக்கின்றோம் பாருங்கள் என்று. பாடசாலை கல்வி முக்கியம், அதுக்கு கொடுங்க கோடிகளை. நீங்கள் சம்பாதிக்கிற கோடிகளை அதுக்கு கொடுங்க. எங்களுக்கு அவ்வளோ பணம் இல்லை, இருந்தால் கொடுப்போம். சரி, இது நம் நாடு, நம் நாடிலே இப்படியெல்லாம் இருக்கின்றது. ஆகவே தான் பேச வேண்டிய சூழ்நிலை. கம்பளை பிரதேசத்திலே ஒரு சாதாரண ஒரு வீட்டிலே கரண்ட் கட் பண்ணிட்டாங்க, மின்சாரத்தை துண்டிச்சிட்டாங்க. அவர் பில் கட்டலைன்னு சொல்லி அவர் பக்கத்து வீட்டில் கரண்ட் எடுக்க போனவர் பிள்ளை படிக்கணும் என்று சொல்லி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் நடந்த ஒரு 4 மாதங்கள் இருக்கும் அல்லது 3 மாதங்கள் இருக்கும் என்ற வைப்பமே சரியாக தெரியாது. ஆனால் மின்சார சபை அதிகாரி சொன்னார், ஊடக பேச்சாளர், மலையகத்தில் உள்ளவர்கள் பகல் வேளையிலே மதுபானம் அருந்துவார்கள், அவர் மதுபானம் அருந்தி போதையிலே கை வைத்திருப்பார், அதுதான் மின்சாரம் தாக்கியிருக்கும் என்று சொன்னப்பட்டவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். 12,000 ரூபாய்க்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மின்சாரத்தை துண்டிச்சிருக்காங்களா? அப்போ அந்த ஏழை தொழிலாளி வீட்டில் துண்டிக்கிற நேரம் வெறும் 3,000க்கு துண்டிக்கிற நேரம், அதெல்லாம் கணக்கில். பாருங்க செய்தி. 12,000ක් බිලට மந்திரி ஜகத்ගේ ගෙදර லைட் කපලා. இன்றைய லங்காதீப பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கின்றது. சாமானிய තමාගේ නිවසේ විදුලිය සැපයුම් කිසිදු දැනුම් දීමකින් තොරව විසන්ධි කරමින් තම අපහසුතාවයට පත් වූ බව ඒ සම්බන්ධයෙන් පරීක්ෂණයක් පවත්වන ලෙස ඉල්ලා සිටින බවත් ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණේ කොළඹ දිස්ත්‍රික් මන්ත්‍රී ජගත් කුමාර சுமித்ர ஆராய்ச்சி மாதா பார்லிமென்ட்வேதி இயக்கி. அவருக்கு முன்னறிவித்தல் இன்றி அவருடைய வீட்டின் மின்சாரத்தை துண்டிச்சிட்டாங்களாம். 12,000 ரூபாய் தான் அவர் செலுத்த வேண்டி இருந்ததாம், துண்டிச்சிட்டாங்களாம். அப்போ அந்த கம்பளையில் நடைபெற்ற சம்பவம், அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? அப்போ 12,000க்கும் துண்டிக்கலாம். ஏன்னா கம்பளையில் சாதாரண ஒரு ஏழை குடிமகனின் வீட்டிலே மின்சாரத்தை துண்டிச்சிங்க தானே. அப்போ இவருடைய வீட்டிலையும் துண்டிக்கிறதுக்கு துண்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ஒரே தவறு, முன்கூட்டி அறிவிக்கவில்லை.
ஏராளமான செய்திகளை இன்றைய நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக கொண்டு வந்தோம். ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் இன்றும் தயாரிப்பில் உதவிய கவின் சாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.